காலையிலே பசி எடுக்கிற மாரி இருக்கு. என்ன பண்ணலாம்? வீட்டில் ரஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ரஸ்க்கை வச்சு அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது. என்ன பண்ணலாம்? ஐடியா, அல்வா செய்யலாமா? ரெசிபி பார்க்கலாமா? வாங்க. ரஸ்க்கு, கொஞ்சம் பால், கொஞ்சம் சீனி, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் நெய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சுவையான பிரெட் அல்வா செய்கிறோம். ரஸ்க்கை போட்டு அரைச்சிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. இந்த அளவுக்கு பவுடராக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வானல் காஞ்சோடனே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. நெய் காஞ்சோடனே கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. முந்திரி இந்த அளவுக்கு கலராக வந்தோடனே எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க எடுக்கலாம். ஆல்ரெடி பவுடர் பண்ண ரஸ்க்கை போட்டுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்தோடனே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எடுக்கலாம். திரும்பி அதே வானல் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாலை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. கொதி வந்தோடனே கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கலாம். வாங்க. சர்க்கரை கொஞ்சம் கஞ்சோடனே ஃப்ரை பண்ண ரஸ்க்கை போட்டுக்கலாம். வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வறக்கும்போது விடாம லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அடி பிடிச்சிக்கும். கிண்டினே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கினே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வரும். ஃபைனல் டச்சா முந்திரி போட்டு முடிச்சுக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.